ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையை அப்கிரேடு செய்ய ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? 99% பேர் மிஸ் பண்ணும் ஒரு கோல்டன் ஹவர் அது. அந்த நேரத்தில் உங்கள் எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும், பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றும் அந்த ரகசியத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாராந்திர ரீசெட் பட்டன். இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். இதே நாளில்தான் அவர் சொர்க்கத்துக்குள் நுழைந்தார். இதில் அல்லாஹ்வின் பரக்கத் நிரம்பி வழிகின்றன. ஆனால் இங்கேதான் ஒரு அதிர்ச்சி. இந்த வாராந்திர சூப்பர் பவரை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா? வாங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நன்மையான துஆவை கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். இமாம் உரை நிகழ்த்தும்போது 100% கவனத்துடன் கைகளை உயர்த்தி துஆ கேளுங்கள். ஜும்ஆ தொழுகை முடிந்ததும் 2 ரகத் சுன்னத் தொழுதுவிட்டு மீண்டும் துஆ கேளுங்கள். இது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டபுள் சான்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் என் மீது ஒருமுறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதுகிறார். வெள்ளிக்கிழமையில் நாம் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லப் போகிறோம். இதை நாம் 80 முறை செய்யப் போகிறோம். கணக்கு போட்டு பாருங்கள். 80 ஸலவாத் எக்ஸ் 10 நன்மைகள், ஷச் 800 நன்மைகள். ஒரே நாளில் இதை ஒவ்வொரு வாரமும் செய்தால் வருடத்திற்கு 41,600 நன்மைகளுக்கு மேல். இது வெறும் பாயிண்ட்ஸ் இல்லை. இது பாவங்களை அழிக்கும், உங்கள் தகுதியை உயர்த்தும், உங்கள் செல்வத்தை பெருக்கும். அல்லாஹும்ம ஜஅல் ஹாதல் யௌம பரக்கத்தன் வ கைரன் லீ வ லிஅஹ்லி. அல்லாஹ்வே, இன்றைய நாளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பரக்கத் மற்றும் நன்மையாக ஆக்கிவிடுவாயாக. இது ஒரு சிம்பிளான துஆவாக தோன்றலாம். ஆனால் இதில் பரக்கத் என்ற வார்த்தை இருக்கிறது. பரக்கத் என்றால் சாதாரண நன்மை அல்ல. அது பெருகிக்கொண்டே இருக்கும் இறை அருள். உங்கள் நேரத்தில் பரக்கத் இருந்தால் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை முடிப்பீர்கள். உங்கள் பணத்தில் பரக்கத்திருந்தால் சிறிய வருமானமும் பெரிய தேவைகளை பூர்த்தி செய்யும். உங்கள் குடும்பத்தில் பரக்கத்திருந்தால் அங்கே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். இந்த ஒரு துஆ உங்கள் அன்றைய நாளின் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு வெற்றிகரமானதாக நன்மையானதாக மாற்றிவிடும் ஒரு மாஸ்டர் கீ. இந்த வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு உங்கள் நாளைத் தொடங்குவதற்கு முன் முழு நம்பிக்கையுடன் இந்த துஆவை ஓதுங்கள். உங்கள் நாளின் ஒவ்வொரு நிகழ்விலும் இதன் தாக்கத்தை உணர்வீர்கள். இதை உங்கள் அன்றாட வழக்கமாக்குங்கள். காலையில் கண் விழித்ததும் கேட்கும் முதல் துஆவாக இதை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை பெறுவதை நீங்களே காண்பீர்கள். குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனித்துவமான சக்தியும் ரகசியமும் இருக்கு. ஆனா சூரா மரியம், இதுக்குள்ள நம்மில் பலரும் அறியாத, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவை இன்னும் பலப்படுத்துற சில ஆழமான ரகசியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள், மனசுக்குள்ளே பூட்டி வச்ச கனவுகள், மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட நோய்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கு சூரா மரியமின் ஒளியில நிச்சயம் ஒரு தீர்வு மறைந்திருக்கிறது. இந்த சூரா வெறும் ஒரு சரித்திரக் கதை மட்டுமல்ல. அது உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கிட்ட எப்படி நேரடியாக பேசணும்னு சொல்லித்தர்ற ஒரு வழிகாட்டி. இன்னைக்கு சூரா மரியமை சும்மா ஓதிட்டு போகாம அதோட ஆழமான அர்த்தங்களோட நம்ம துஆக்களை எப்படி இணைக்கிறது, அதன் மூலமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு 8 சக்தி வாய்ந்த வழிகளை நபிமொழிகளின் ஒளியில பார்க்கப் போறோம். இந்த முறைகளை நீங்க முழுமையா புரிஞ்சுகிட்டு செயல்படுத்தும்போது அல்லாஹ்வின் உதவி எவ்வளவு பக்கத்தில் இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. நம்மில் பலரும் விதவிதமான கவலைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சிலருக்கு கல்யாணமாகி பல வருஷமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு மனசு வாடி போயிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? நம்ம கஷ்டங்களை யார்கிட்ட சொல்வோம்? நம்ம கண்ணீரை யார் துடைப்பா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான் இருக்கு. அதுதான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாயார் மரியம்
அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேரால அருளப்பட்ட ஒரே சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி குறிப்பிடும்போது அவர் தம் காலத்துப் பெண்களிலேயே சிறந்தவர் என்று புகழ்ந்துள்ளார்கள். இந்த கருத்து புகாரி போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு தூய்மையான பெண்ணோட வரலாற்றைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில நமக்குச் சொல்றான். ஒரு பெண் கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது நம் அறிவுக்கு எட்டாத விஷயம். ஆனா அல்லாஹ்வோட சக்திக்கு முன்னாடி முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு இந்த சூரா நமக்கு புரிய வைக்குது. அதேபோல வயசாகி மனைவியும் மலடாக இருந்த நிலையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இதெல்லாம் அல்லாஹ்வின் எல்லையில்லாத கருணையையும் சக்தியையும் காட்டுது. இந்த சூறாவை நாம முழு நம்பிக்கையோட அணுகினா நமக்கும் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் கிடைக்கும். நம்மில் பலர் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறோம். இனிமேல் மருத்துவ ரீதியா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டவங்க கூட நம்ம கூட இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் வழிகாட்டுதலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வயசானவராகவும் அவங்க மனைவி மலடியாகவும் இருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, என் இறைவனே, நிச்சயமாக என் எலும்புகள் பலஹீனமடைந்து விட்டன, என் தலையும் நரையால் வெண்மையாய் நிறைஞ்சிருச்சு. என் இறைவனே, இதுவரையில் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியமில்லாதவனாகப் போய்விடவில்லை. இந்த வசனத்தில் இருக்கும் உருக்கத்தை கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்கள். தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டாலும் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. குழந்தைக்காக ஏங்கும் தம்பதியினர் ராத்திரி நேரத்தில, குறிப்பா தஹஜ்ஜத் தொழுகைக்குப் பிறகு இந்த சூறாவின் முதல் 15 வசனங்களை ஓதி அதோட அர்த்தத்தை ஆழமா உணர்ந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல உங்க பலவீனத்தையும் தேவையையும் அல்லாஹ் கிட்ட சொல்லி கண்ணீரோட துஆ செய்யுங்க. பணம், உணவுன்னு வாழ்வாதார பிரச்சனைகள் வரும்போது நாம இயல்பாகவே நம்பிக்கை இழந்துடுறோம். இந்த நேரத்துல மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி உணவளித்தான் என்ற நிகழ்வை நாம நினைச்சுப் பார்க்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த அறைக்குள் போகும்போதெல்லாம் அங்கே அந்த பருவத்திலேயே கிடைக்காத பழங்கள் இருப்பதைக் கண்டார்கள். அவங்க கேட்டதுக்கு, இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மர்யம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள். இந்த நிகழ்வு சூரா ஆல இம்ரான் வசனம் 37 கூறப்பட்டுள்ளது. இது நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் ரொம்ப பெரியது, அவன் நினைச்சா எங்கிருந்தும் தருவான். இன்றைய உலகத்துல நம்ம நம்பிக்கையை அசைச்சுப் பார்க்கிற பல குழப்பங்கள் இருக்கு. குறிப்பா அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற விஷயத்துல நாம உறுதியா இருக்கணும். சூரா மர்யம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மகன் இல்லை, அவங்க அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் தான்னு மிகத் தெளிவாகச் சொல்கிறது. தொட்டில் குழந்தையா இருந்தபோதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியான், அவன் எனக்கு வேதத்தை அளித்து என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். உடல் மற்றும் மனநோய்கள் நம்மளை பலவீனப்படுத்தும் போது மருத்துவத்தோட சேர்த்து அல்லாஹ்வின் அருளையும் நாம நாடணும். சூரா மர்யமின் இறுதியில அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வோட அன்பு நமக்கு கிடைச்சிட்டா நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம்.